டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைலண்டா ஸ்லோவா உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்க. நமக்கு அது வெளியில தெரியுற அன்னைக்கு அது மேஜர் டிசீஸா மாறிடும். நம்ம தான் அதை அட்வான்ஸா அதுக்கான பரிசோதனைகள் செஞ்சு அதற்கான தடுப்பு முறைகளை கண்டுபிடிக்கணும். ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வேணா நமக்கு ஈஸியா வெளியில தெரிஞ்சிடும். அதாவது கால் நரம்பு எரிச்சல், டயபெட்டிக் நியூரோபதி காம்ப்ளிகேஷன்ஸ் வேணா நமக்கு ஈஸியா வெளியில தெரியும். ஸோ மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸான ஹார்ட் அட்டாக் வர்றது, கிட்னி ஃபெயிலியர் வர்றது, ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண் விழி திரை பாதிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் அண்ட் ஸ்லோ ப்ரோக்ரஸிங் டிசீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வருடம் ஒரு முறை கண் செக்அப் பண்ணிக்கணும். அட்டாக் வராமல் இருக்க அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா, லைக் ஸ்மோக்கிங், இல்லை நம்ம செடன்ட்ரியா இருக்கிறோம் அதை மாற்றிக்கணும், இல்லை கொலஸ்ட்ரால்ஸ் ஹையா இருக்குன்னா அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னா அதுவும் ஒரு நாளில் வராது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆகும். அதுக்கு முன்னாடி மைக்ரோ ஆல்புமின் சொல்லிட்டு வெரி மைன்யூட் லெவல் லீக் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட்டை பீரியாடிக்கா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சைகள், அதற்கான தடுப்பு முறைகளை பண்ணிக்கலாம்.